இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல கானா வினோத்துக்கு விஜய் சேதுபதி நறுக்குன்னு கொட்டு வைக்கிறாரு. ஆக்சுவலா கானா வினோத்துக்கு இந்த செருப்படி தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைதான். ஏன் சொல்லுங்க, இந்த பார்வதி கூட இன்னும் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காருல்ல, ஆக்சுவலா தேவையில்லாம அவரே கேஸ் வாங்கி போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த கேப்டன்சில பாத்தீங்கன்னா அவர்கிட்ட 2-3 பேர் ஒரு இஷ்யூ சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்றதே இல்ல. பார்வதி பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு கும்மாங்குத்து குத்துது, அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. திருப்பி ஒரே இடத்தை அடிப்பாருன்னு பார்த்தா பார்வதி கிட்ட ஏன் அவ்வளவு சாஃப்ட் கார்னர்? ஆக்சுவலா கமருதீனுக்கு தான் பார்வதி மேல லவ், உங்களுக்கு என்ன சார் ஃப்ரெண்டோட லவர் அப்படின்றதுக்கோசம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே பார்க்கும்போது இருந்தது. ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி நறுக்கு 2 கொட்டு கொட்டுறாரு. ஸோ என்ன மேட்ரு, எதனால இந்த கேஸ்ல அவர் சிக்கினாரு, திவ்யா என்ன போட்டு கொடுத்தாங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல திவ்யா பார்த்தீங்கன்னா இதை இப்போ சொல்லல, இதை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளையும் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நேற்று வெள்ளிக்கிழமை எபிசோட்லயும் நம்ம பார்த்துருப்போம். திவ்யா அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட என்ன ஆச்சு, கானா வினோத்துக்கு திவ்யாவுக்கு ஒரு சண்டை வந்தது. திருப்பி கானா வினோத் சுத்தமா அக்செப்டே பண்ணிக்க மாட்டாருங்க. அந்த மனுஷன்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை கொஞ்சமாவது திருத்த ட்ரை பண்ணணும், ஆனா கொஞ்சம் கூட திருத்தத்துக்கு ட்ரைவே பண்ண மாட்டாரு. என்ன விஷயம்னா இப்போ என்ன சொல்றாருன்னா, திவ்யா நீ எப்படி, அதாவது அவரோட கேப்டன்சி பாத்தீங்கன்னா இன்னும் வெறுப்பேற்றணும், ஒரு கேப்டனாக கானா வினோத்தை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்கோசம் திவ்யா வாண்டடாக ஒரு இஷ்யூ சொல்கிற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே உண்மையிலே ஒரு இடத்துல குப்பை இருக்கு, அந்த குப்பையை கிளீனிங் டீம் வச்சு க்ளீன் பண்ண சொல்லுங்க, இல்லைனா பிக் பாஸ் உங்களை தான் கேள்வி கேட்பாரு அப்படின்ற மாதிரி திவ்யா சொன்னாங்க முந்தானேத்து. ஸோ அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு செம்மையாக ட்ரிகர் ஆகுது. அதாவது அங்கே கீழ் குப்பை இருக்குன்னு எனக்கு தெரியுதுமா, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க நைட்டு தான் பண்ணுவாங்க, காலையில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கானா வினோத் ரிப்ளை கொடுத்தாரு. எங்க அங்கே குப்பை இருக்கு, பிக் பாஸ் கண்டிப்பாக கேட்பாரு, அவர் கேட்டால் நீங்கள் நைட்டு க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிப்பீங்கன்னா எனக்கு ஓகே. மற்றபடி நான் இருக்கு குப்பை இருக்கு அப்படின்றத ஒரு இஷ்யூ உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா சரிம்மா அப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணுமோ அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. பார்வதி க்ளீனே வரல, பார்வதியும் சரி சேண்ட்ராவும் சரி 2 பேர் தான் க்ளீனிங் டீம், 2 பேருமே அதை க்ளீன் பண்ணல. ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா காலையிலே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே க்ளீன் பண்ணல, குப்பை அப்படியே தான் இருந்தது. அதனால தான் விஜய் சேதுபதி சொல்றாரு, ஏன்பா குப்பை தான் அங்கே இருக்குது சார், அவங்க என்ன பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண எப்படி சார் இது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட கானா வினோத் வாதாடுறாரு. ஆனால் விஜய் சேதுபதி கிளியராக சொல்றாரு, அந்த இடத்துல குப்பை இருக்குது தாங்க சொல்ல முடியும், கேமரா பார்த்தது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல ஒரு இது இருக்குன்னா நீங்கள் க்ளீனிங் டைம் வச்சு நீங்கள் தானே க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் சார். அவங்ககிட்ட 10 முறை சொல்லிட்டு சார் அவங்க கேட்கல சார், அதாவது நீங்கள் ஒரு முறை சொன்னாலே அவங்க கேட்டிருக்கணும், அவங்க கேட்கலன்னா அது யார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுதான் கரெக்டான கேள்வி. பார்வதி நீ சொன்னா செய்ய மாட்டேதுன்னா செய்ய வைக்கணும், அதுதான் ஒரு கேப்டனோட வேலை. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப்டன்சி அவர் நல்லா பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே முதல் 2 நாள் பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணாரு, அவர் சொல்ற வேலையை சில பேர் செஞ்சாங்க. ஆனா இன்னும் விஷயம்னா பார்வதி பாத்தீங்கன்னா டிமாண்ட் செட் பண்றாங்க, நான் இவ்வளவு தான் பண்ணுவேன், இதுக்கு மேல பண்ண மாட்டேன், நான் ஒரு வேலை தான் பண்ணுவேன். சரி ஒரு வேலை பண்ணிக்க பிரச்சனை இல்லை, ஆனா அங்க குப்பை அங்க கிளீனிங் இல்ல, காலையிலேயே பார்க்கும்போது அங்க சுத்தமா இல்லை அப்படின்னா கிளீன் பண்ணும்ல, இல்ல அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பண்றாங்க. இவர் சரி ஓகே பார்வதி நீ நைட்டாவது பண்ணிடுமா, இல்லை காலையில் சீக்கிரமாக பண்ணிவிடுமா, உனக்கு எப்போ சௌகரியமோ அப்போ நீ எப்படி பார்த்து பக்குவமாக பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. விஷயம் என்னன்னா இவருக்கு பார்வதி மேலே ஒரு கன்சென்ட் இருக்குது. அதாவது பார்வதி பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் கானா வினோத்துக்கு கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த பார்வதி இவர் கூட க்ளோஸாக இருக்கிற வரைக்கும் இவர் உருப்பிட முடியாது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்டில் செருப்படி வாங்குவார் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத கேஸுங்க. ஒழுங்காக ஒரு பிரச்சனை ஒன்று வருதா, ஆக்சுவலாக பிக் பாஸ் அதுக்கு முந்தின நாள் தான் சொன்னார், கானா வினோத் இந்த மாதிரி கிளீனிங்காக இல்லை, கிச்சன் கிளீனாக இல்லை, அந்த கீழே இருக்க இடத்துல குப்பை இருக்குது, ஸோ இதெல்லாம் என்ன பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சோ மறுநாள் இந்த மாதிரி குப்பை இருக்குன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு தானே அது பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஓடி போய் நீங்க தானே அட்ரஸ் பண்ணணும். உடனே சாண்ட்ரா இல்ல பார்வதி யாராவது கூப்பிட்டு தானே இது பண்ணணும். உடனே என்ன பண்ணிட்டாரு அவர், இன்னைக்கு கூட சண்டை திவ்யாக்கும் அவருக்கும் அந்த சண்டை என்னன்னா, நீ பார்வதி மேல வன்மத்தில் இருக்க, அதனால தான் பார்வதியை வாண்டடா நீ வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு பார்வதி க்ளீன் பண்ண சொல்ற. சோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் சண்டை போடுறாருங்க. அந்த மனுஷனுக்கு ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சுத்தமா புரியல. அவர் பாட்டு எப்படி சாண்ட்ரா ஒரு இமேஜினேஷன்ல பண்றாங்களோ அதே மாதிரி இவரு ஒரு இமேஜினேஷன்ல இருக்காரு. ஓகே திவ்யா பார்வதியை பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்ய சொல்லுது பார்வதியா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா திவ்யா அந்த இடத்துல பார்வதி தான் க்ளீன் பண்ணனும் சொல்ல மாட்டாங்க, க்ளீனிங் டீம் யாராவது வச்சு க்ளீன் பண்ணுங்க, அது பார்வதியோ சாண்ட்ராவோ யாரா இருந்தாலும் ஓகே, யாரையாவது வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்க, குப்பையா இருக்கு பிக் பாஸ் திட்ட போறாரு, இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா கானா வினோத் என்ன பண்ணாரு, எக்ஸ்ட்ரா ஃபீடிங்க போட்டுக்கினாரு. இந்த மாதிரி திவ்யா பார்வதியை க்ளீன் பண்ண வைக்கிறதுக்கோசம் பார்வதியை கூப்பிட்டு சொல்லுது அப்படின்ற மாதிரி இவரே எக்ஸ்ட்ரா மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தருடையா போய் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியும் கடைசியில் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லும் போது அவர் மாட்டிக்கினாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த இது எனக்கு பொறுத்த வரைக்கும் தேவைதான். ஏன்னா இதுக்கப்புறமா கொஞ்சம் திருந்தணும், கொஞ்சம் பார்வதி கொஞ்சம் விலகி வரணும். கானா வினோத்துக்கு இப்பயும் சொல்றேன் ஒரு அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதை அப்படியே காப்பாற்றிக்கிட்டு ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா சில பேரை கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணி தான் வைக்கணும், வேற வழியில். கமருதீனை உங்களுக்கு பிடிக்கலாம், ஆனால் அதுக்கோசம் எங்க மக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதியை பிடிக்கணும் கமருதீனை பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆக்சுவலாக உங்களோட கவுண்டர்
என்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது, சில இடத்துல காமெடி கவுண்டர் போறீங்க உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த விஷயம்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா பார்வதின்ற ஒரு மெயினான ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த கேரக்டரை விட்டு கொஞ்சம் விலைக்கு வந்தால் தான் சாமி உனக்கு நல்லது. இல்லைனா அவள் தான் சொல்கிறேன், எப்படி பார்த்தாலும் அடுத்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டஃபாக தான் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய டாஸ்க் வரும் டிக்கெட் ஃபினாலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பார்வதி மேலே இருந்தால் ஈஸியாக பார்வதியை உங்களை ஏறி அமைக்கிட்டு போயிடும். அப்படின்ற வேற யாரும் அடிக்க வேணாம், பார்வதியை அமைக்கிட்டு போயிடும். இப்போ கூட பாருங்களேன், அவர் மேலே அங்கே தப்பு இல்லை, பார்வதி வந்து வேலை செய்யல, அதனால தான் இவர் ஊமை குத்து வாங்குறாரு. பார்வதி ஒழுங்காக இவர் சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சிருந்தா அந்த பிரச்சனை இல்லை. அவங்க அந்த வேலையை செய்யலை, கானா வினோத் சொல்கிறதையும் பார்த்தீங்கன்னா மதிக்கலை. அதனால தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு, 10 வாட்டி நீங்கள் சொல்லி அவங்க கேட்கலாம், அது யார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி விஜய் சேதுபதி பேச விட்டுருக்காரு. ஏன்னா கானா வினோத் அதுதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி பேசவில்லைன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை பேச விடுறாரு. பேச விட்டோன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் சொல்கிற வார்த்தை அவருக்கே திருப்பி ஆப்படிக்கிறாமான்னு வார்த்தையாக இருக்குது. அதாவது இவரோட கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு குறைன்றது கானா வினோத் கேப்டன்சி ஒழுங்காக பண்ணலன்னு சொல்கிறது தான் குறை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, அங்கே அந்த பிரச்சனை இருக்குது, கேப்டன் நீங்கள் தான் இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து இவர் வந்து குறையாக நினச்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கேப்டன் நீ எதுக்கியா இருக்க, நீ கேப்டன் இருந்தால் உங்ககிட்ட ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். ஓகே, அந்த பிரச்சனையிலேயே சார்ட் அவுட் பண்ணுறதான் அவன் பார்வதி சொன்னால் கேட்கல. அதாவது இவர் எல்லா இடத்துலையும் செருப்படி வாங்கிறதுக்கு ஒரே காரணம் பார்வதி தான். திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு நடுவில் ஒரு சண்டை வந்திருக்கும், திவ்யா வந்து வெறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை கூப்பிட்டு அந்த டான்ஸ் ஆடுறதை வந்து கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டீம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது திவ்யா பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து திவ்யா வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வெறுப்பேற்றும் போது இந்த மாதிரி என்ன வெறுப்பேற்றுறாங்க, இங்கே சண்டை போட்டால் நல்லா இருக்காது, பிக் பாஸ் கூப்பிட்டு குறை வச்சிருக்காரு, சண்டை போடக்கூடாது சொல்லிட்டு அவங்க கேப்டன் இன்ஃபார்ம் பண்ணும்போது கேப்டன் வந்து பார்வதி கேட்பாரு, என்னம்மா வெறுப்பேற்றியா நீ அப்படின்ற மாதிரி, நான் வெறுப்பேற்றலையே அப்படின்னு இப்போ உத்தமி பார்வதி சொன்னோன்னு இவர் நம்பிடுவார். அதாவது ஒருத்தவங்க வெறுப்பேற்றுறாங்க அப்படின்றது அங்கே எல்லாருக்கும் தெரியுது, இவருக்கும் தெரியும். பார்வதி கேட்பாராம், பார்வதி வந்து நான் வெறுப்பேத்தல கானா வினோத் அப்படின்னு, அவங்க தான் வெறுப்பேத்தலன்னு சொல்றாங்களேம்மா, நான் என்னமா பண்ண முடியும்? அப்போ கேப்டன் என்னதுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கா சத்தியமாக சொல்கிற செம காண்டாகுதுங்க. ஆக்சுவலாக ஒரு கேப்டன் பதவின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறத பார்வதி செய்யணும். ஏமா பார்வதி இன்னொருத்தர வெறுப்பேத்தன அவள் தாம்மா உன்னை வந்து 1 hour வெளியே நிற்க வச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு பயமுத்தணும்ல. ஈஸியாக பார்த்தீங்கன்னா கானா வினோத் தானே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்க, அடுத்த வாரம் கமருதீன், இப்போ கானா வினோத் செருப்படி வாங்குறாரா, அடுத்த வாரம் கமருதீன் செருப்படி வாங்குவார். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, கமருதீனோட ஃப்ரெண்டு கானா வினோத், அவரையே இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அவரையே இந்த அளவுக்கு மண்டையை கழுவிருக்காங்க அப்படின்னா அப்போ கமருதீன் எந்த அளவுக்கு, கமருதீனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூளைக்குள்ளே இருக்கிறது யாருன்னா பார்வதி தான். கமருதீன் மண்டைக்குள்ளே பெருசாக வேறு எதுவும் இல்லை, அவர் எதுவும் யோசிக்க போகிறதும் இல்லை. ஸோ இங்கே பயங்கரமாக பிரெயினாக, அதாவது கமருதீன் மூளையாக இருந்து யோசிக்க போகிறது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்வதி தான். இப்போ கமருதீன் தான் கேப்டன் மாதிரி தெரியும், ஆனால் அவர் இயக்குறது எல்லாமே கண்டிப்பாக பார்வதியாக தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இயக்குன பார்வதி வந்து கழுடுப்பாங்க, கமருதீனை போட்டு பொலன்னு பொழப்பாங்க, மொத்த ஆப்பும் அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்க்கலாம் கமருதீன் இந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்கிறானா. ஏன்னா அவனுக்கு கானா வினோத் மாதிரி இல்லை. ஆக்சுவலாக கமருதீன் உஷாரா இருக்கா, சில இடத்துல எந்த இடத்துல பார்வதி கோசம் நிற்கணும், எந்த இடத்துல பார்வதி கோசம் நிற்கவே கூடாது அப்படின்றது கொஞ்சம் கிளாரிட்டி வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா சில இடத்துல அவன் வந்து பார்வதி கோசம் சப்போர்ட் சுத்தமாக பண்ண மாட்டான், அப்படியே பேக் வச்சிடறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தெரியுது என்னடா நம்மளை கழட்டி விட்டு போறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் தெளிவாக பண்ணுறான். அந்த மாதிரி விஷயத்தில் அவன் அப்படி பண்ணுறதா நல்லது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கேப்டன்ஸ்லையும் அப்படியே பண்ணுறா, அப்படி தானே தப்பிப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கானா வினோத்துக்கு விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒரு ரோஸ்ட், ஒன்று சின்ன ரோஸ்ட் தான், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறாருல, இது தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ அவர் என்ன ப்ரோ அந்த அளவுக்கு என்ன ப்ரோ பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் என்னோட ஒப்பீனியன் சிம்பிளாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கானா வினோத்துக்கு இந்த ரோஸ்ட் தேவை. ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து அந்த மாதிரி இவரை யூஸ் பண்ணிக்க விடக்கூடாது. பார்வதி இருந்தாலும் யாராக இருந்தானே நான் சொல்கிறது நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரம் வேணும், அது அவர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனவே உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.